104 ஒப்பந்தம் நம்ம போட்டதெல்லாம் இப்போ நடைமுறைக்கு வந்துருக்கு. அதை சரியாக செய்ய மாட்டாங்க. இப்போ இதெல்லாம் செஞ்சிருந்தா ஒரு 10 லட்சம் பேருக்கு வேலை இருந்துச்சு. இந்த ஆட்சி வந்த பிறகு மின்கட்டணம் உயர்வாங்க, மற்ற பகுதிக்கு தொழிற்சாலை போகும். அப்போ படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும். வேலை வாய்ப்பு இல்லை, அதனால தான் பிரச்சனை. சொல்லுங்கள். போதுமான அளவுக்கு கரண்ட் வசதியே இல்லை. அங்கே பாருங்க, மேலே பாருங்க, லைட்டு பத்தல, கரண்ட் அடிக்கடி. ஐயா கொஞ்சம் மேலே பாருங்க ஐயா, அப்படியே பாருங்க ஐயா, நீங்களே பாருங்க. அதிமுக ஆட்சியில் தடையில்லாம் மின்சாரத்தை தெரியாது. அம்மா வந்து 2011 முதலமைச்சர் ஆன உடனே என்ன சொன்னாங்க, தமிழ்நாட்டில் தடையில்லா மின்சாரம், மின்வெட்டில்லா மின்சாரம் தரும். அதுக்கு முந்தி திமுக ஆட்சி இருக்கும்போது கடுமையான மின்வெட்டு 3 ஆண்டு காலம் போராடி மின்வெட்டு இல்லாத ஒரு மாநிலமாக நாங்களும் தமிழ்நாட்டில் எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நாங்கள் சொல்லணும்ல, ஒரு முதலமைச்சர் இருந்தோம், ஒரு பிரதான எதிர்கட்சி தலைவராக இருக்கோம். இந்த ஆட்சியுடைய கொடுமைகளை சரியான நிர்வாகம் இல்லை. சரியான நிர்வாகங்களால மின் உற்பத்தி குறையுது. காலேஜ் ஸ்கூல் படிக்கிற பசங்க தான் எந்த ஒரு படிச்சு வேலையே இல்லையா, லேப்டாப் இல்லையா, வசதி இல்லையா, எதுவுமே கிடையாது. வீட்டுல ரொம்ப வறுமையா லேப்டாப் கொடுக்கல. நீங்க கொடுத்த லேப்டாப் கூட ஒழுங்கா கொடுக்கல ஐயா, நீங்க கொடுத்த லேப்டாப் கூட ஒழுங்கா கொடுக்கல.